தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சீடத்திகளே, இறை நம்பிக்கையும் தன்னலமற்ற செயல்பாடுகளும் சீடத்துவத்தின் இரு கண்கள் என கூறி ஆண்டின் பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இறை நம்பிக்கையும் செயல்பாடும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போலாகும். இவை ஒன்றையொன்று நிறைவாக்குகின்றன. இறை நம்பிக்கையை நிறைந்தவர் வெறும் நம்பிக்கையோடு நின்று விடாமல் எவ்வித எதிர்பார்ப்புகளும் இன்றி தன் கடமையை செய்கிறார். துன்பத்திலும் சோதனையிலும் இறை பிரசன்னத்தை உணர முடியாத நாம் சில வேளைகளில் எங்கே இறைவாய் இருக்கிறாய் என்று இறைவனை நோக்கி எழுப்பும் குரல் வாழ்வின் யதார்த்தம். ஆனால் நேர்மையுடையவரோ தன் நம்பிக்கையால் வாழ்வடைவர் என மொழியும் இன்றைய முதல் வாசகம் நிகழ்கால துன்பத்தை தாண்டி நம்மை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ அழைக்கிறது. இறை நம்பிக்கை நிறைந்த சாட்சிய வாழ்வு எத்துன்பத்தையும் துணிவோடு சந்திக்கும் ஆற்றல் தருகிறது என ஓங்கி ஒலிக்கிறது இரண்டாம் வாசகம். கடுகளவு இறை நம்பிக்கையும் மலையளவு காரியங்களை சாதிக்கும் சாத்தியமிக்கது என நற்செய்தி எடுத்துரைக்கிறது. இறை நம்பிக்கை இறைவனில் மாபெரும் கொடை. அது தாழ்ச்சியோடு பெயரும் புகழும் நாடாமல் கடமையை செய்யும் செயல்பாட்டில் வெளிப்படும். அக்கொடை துன்பத்தில் தளரா மனதுடன் வாழவும் சோதனைகளில் நேர்மையானவர்களாகவும் தன்னடக்கத்துடன் கடமையை செய்யும் சீடர்களாகவும் நம்மை மாற்றும். அதற்கான அருளுக்காக இத்திருப்பலியில் வேண்டுவோம். கிறிஸ்தேசுவில் அன்புமிக்கவர்களே, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை நம்முடைய தாய் அன்னை மரியாளுக்கு லூர்து அன்னைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். சிறப்பாக இந்த முதல் சனி வழிபாட்டிலே நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்று இந்த முதல் சனி வழிபாட்டை இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பத்தார் அமல்ராஜ் பெல்சி குடும்பத்தார். எனவே சிறப்பாக அந்த குடும்பத்திற்காகவும் நம் தாய் லூர்து அன்னை வழியாக அக்குடும்பத்திற்கு இறைவன் செய்த அத்துணை நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து அக்குடும்பத்தை ஆசிர்வதிக்க நல்ல உடலுள்ள சுகத்தோடு அமைதியும் சமாதான மகிழ்ச்சியும் அந்த குடும்பத்தில் நிலவ சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். மேலும் இன்றைய திருப்பலியை ஜெயக்குமார் விக்டோரியா குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் நல்ல உடலுள்ள சுகத்திற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஹெலினா செலினா நல்ல உடலுள்ள சுகத்திற்காகவும் நற்படிப்பிற்காகவும் ஞானத்திலும் அறிவிலும் வளர வேண்டுதலாகவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மரியதாஸ் குடும்பத்திற்காகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பேரப்பிள்ளைகள் நல்லபடியாக படிக்கவும் ஞானத்திலும் அறிவிலும் வளரவும் குடும்ப நலனுக்காகவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாய் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானேன். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி என்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்ற இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, உமது
இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்கள் பாதுகாவலில் லூர்து அன்னையின் பரிந்துரையில் எங்களுக்கு அருளுகின்றீ. அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இறைவாக்கினர் அபக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 2 முதல் 3, மேலும் அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 2 முதல் 4 முடிய. ஆண்டவரே, எத்தனை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீர் செவி சாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்தனை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் என்னை மீட்காமல் இருப்பீர். நீர் என்னை ஏன் கொடுமை பார்க்க செய்கின்றீர், கேட்புலனை காண செய்கின்றீர். கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழும்புகின்றன. ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே,
காட்சியை எழுதியே விரைவாக ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகையில் தெரியும்படி எழுதுபவனும் குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது, ஒரு காலம் பொய்க்காது, அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்தே காத்திரு, அது நிறைவேறியே தீரும், காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரே உள்ளத்திலே நேர்மையற்றவராயிருப்பர், நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகிர்வதை குறித்து வெட்கமடைய தேவையில்லை. திருத்தூதர் பவுல் திமுகத்திலிருந்து எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 6 முதல் 8 வரை மற்றும் 13 14 வரை. அன்பிற்கினியவரே, உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்தபோது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகிர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நம் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின்
வல்லமைக்கேற்ப தற்செயலின் பொருட்டு துன்பத்திலும் என்னுடன் பங்குகொள். கிறிஸ்து இயேசுவின் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலன் தரும் வார்த்தைகளை மேல்வாரி சட்டங்கமாக கொள். தமக்குள் குடிகொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனைகளை காத்துக்கொள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 5 முதல் 10 முடிய. அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 5 முதல் 10 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பேர்ந்து போய் கடலில் வேரூன்றி நெல் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பலியாளர் உழுதுவிட்டு மந்தையை மேய்த்துவிட்டு வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரைந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை தான் செய்தோம் என சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. லூர்து அன்னையினுடைய இந்த நாளிலே, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை, அதுவும் சிறப்பாக அக்டோபர் மாதம் நம் தாய் மரியாளுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம், ஜெபமாலை அன்னைக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த மாதத்திலே நாம் நம்முடைய தாய்க்கு இந்த நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஜெபமாலை ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். போன மாதம் விவிலிய மாதம், இந்த மாதம் ஜெபமாலை மாதம். விவிலிய மாதம் முடிஞ்சதுனால விவிலியத்தை நம்ம பீரோல் வச்சுட்டோம்னு நினைக்கிறேன். பாதி பேர் அப்படி பத்திரமா வச்சுட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். ஜெபமாலை மாதம் ஜெபமாலை வச்சிருக்குமா? தயவு செய்து இதெல்லாம் நமக்கு நம்முடைய ஆன்மாவை காத்துக்கொள்ள இறைவன் தந்திருக்கிற அற்புதமான கொடைகள். பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருப்பது ஒருபோதும் நம்முடைய வாழ்வுக்கு சரியாக அமையாது. ஜெபமாலை, விவிலியம், இது எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மேலான காரியங்கள். இது இருக்கிற வரைக்கும் தான் நம்முடைய ஆன்மாவை நம்ம காத்துக்கொள்ள முடியும். இல்லை என்றால் இந்த உலக போக்கிலான வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்வும் சிதைந்து போய்விடும். அதனால தயவு செய்து, இது ஏதோ எனக்காக இல்லை, கடவுளுக்காக இல்லை, நம்முடைய ஆன்மாவை காத்துக்கொள்வதற்காக இதையெல்லாம் நாம் தொடர்ந்து வாழ்வாக்குவதற்கு முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் தயவு செய்து ஜெபமாலை ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு ஜெபமாலையாவது ஒப்பு கொடுங்க. பிள்ளைங்க எல்லாரும் கையிலையும் ஜெபமாலை, வீட்டில் ஜெபமாலை வச்சிருக்கீங்களா? இருக்குதா? ஜெபமாலை இருக்குதா எல்லாத்தையும்?
இங்கே ஜெபமாலை இருக்கா இல்லையா? அதுவும் பத்திரமா இருக்கக்கூடாது, ஜெபிக்கணும். டெய்லி ஜெபமாலை சொல்லணும். குடும்ப ஜெபமாலை எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபமாலை சொல்கிறோம்? யாராவது ஒருத்தர் 2 பேராவது குடும்ப ஜெபமாலை யார் வீட்லையாவது? யார் வீட்லையும் சொல்லலை. நீங்களாம் எதுக்குடா கொண்டாடுறீங்கன்னு மேல இருந்து மாதா நம்மளை பார்த்து கேட்பாங்க, எதுக்குடா நீங்களாம் நவநாள்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு. கண்டிப்பாக நம்மளை பார்த்து ஒரு குடும்ப ஜெபமாலை நம்முடைய குடும்பத்திற்கான ஒரு ஆசீர்வாதம். அந்த ஜெபமாலை ஜெபிக்கிற பழக்கமே இல்லைன்னா எப்படி என் பிள்ளைகிட்ட போய் நீ ஜெபமாலை ஜெபின்னு நான் ஒரு உரிமையாக செய்யிட்டு எப்படி சொல்ல முடியும்? நம்ம பிள்ளைங்கிட்ட சொன்ன நம்ம பிள்ளைங்க என்ன சொல்லும்? நீ சொல்றியா? கேட்குமா இல்லையா? திருப்பி குடும்பமாக ஜெபமாலை சொல்லுகிற பழக்கத்தை அருள் கூர்ந்து இந்த மாதத்தில் நாம தொடங்குவோம். குடும்ப ஜெபமாலை நம்முடைய குடும்பத்திற்கான ஆசீர்வாதம். எந்த குடும்பம் குடும்பமாக ஜெபமாலை ஜெபிக்கிறதோ அந்த குடும்பத்தை அன்னை மரியாள் ஒருபோதும் அந்த குடும்பத்தை கைவிட மாட்டார். அன்னை மரியாளுடைய காட்சிகள் எடுத்து பார்க்கிற போது நம்முடைய ஆன்மா நரகத்திற்கு செல்லக்கூடாது, அதற்காக ஜெபமாலை ஜெபியுங்கள் என்று ஒவ்வொரு காட்சியிலுமே மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறார்கள். எனவே அருள் கூர்ந்து ஆன்மீகம் குறைஞ்சிக்கிட்டே போதும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் வரும், ஆண்டவரோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும். திருப்பி திருப்பி சொல்றது எனக்கும் ஒரு மாதிரியே தான் இருக்கு. என்னடா மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது, திட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. தயவு செய்து எனக்கு விவிலியம் இல்லாமல் பார்க்கும்போது எப்படியோ இருக்குது. விவிலியம் இல்லாம கோயிலுக்கு வரக்கூடாதுங்கிற அந்த ஒரு தீர்மானத்தை முதல்ல எடுங்க. டெய்லி ஜெபமாலை சொல்லாம படுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுங்க. இல்லைன்னா வெறுமனை பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருப்பதால் யாருக்கு எந்த புண்ணியம் கிடையாது. இன்றைக்கு வாசகங்கள், இன்றைய வழிபாடு அதைத்தான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறது. என்னுடைய நம்பிக்கை, கிறிஸ்தவ நம்பிக்கை, கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை பெயரளவில் இருக்கிறது என்றால் அதை வைத்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. என் நம்பிக்கை எப்படி இருக்கணும், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி இருக்கணுங்கிறத தான் இன்றைக்கு 3 வாசகங்களும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறது. அதான் சொல்லுவாங்க விளையாட்டுக்கு, ஒரு காட்டுக்குள்ள ஒரு கிறிஸ்தவன், நாத்திக கிறிஸ்தவன் அர்த்தம் அவன் பெயரளவில் கிறிஸ்தவன், பிறந்ததுல அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கிறிஸ்தவன் ஆக்கிட்டான். ஆனா இயேசுவின் மீது, கிறிஸ்தவத்தின் மீது நம்பிக்கையே இல்லாத ஒரு மனிதன் காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கிறான். போகும்போது திடீர்னு அந்த காட்டுக்குள்ள சிங்கம் அவனுக்கு எதிராக வந்துடுது. அவனை விரட்ட ஆரம்பிக்குது. அவனும் ஓடி ஒரு மரத்துல போய் ஏறி உயிர் தப்பிக்கிறதுக்காக மரத்து மேல ஏறிட்டான். ஆனா எப்படி உயிர் தப்பிக்கன்னு தெரியல. அந்த நேரத்துல தான் ஐயையோ நம்ம சாக போறோமே அப்படிங்கிற நேரத்துல தான் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் பெயரளவில் கிறிஸ்தவனா இருந்துட்டேன், நான் நம்பினதே கிடையாது உங்களை, நான் கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தன், ஆனா இந்த நேரத்துல நான் நம்புறேன், என்னை காப்பாத்துங்க அப்படின்ட்டு ஜெபிச்சான். கடவுள் அவனுக்கு முன்னால வர்றாரு, வந்துட்டு சொல்றாரு, எப்பா நீ இதுவரைக்கும் நான் நம்பினதே கிடையாது, நீ என் மேல நம்பிக்கையே வச்சது கிடையாது, அப்படிங்கும் போது எப்படிப்பா உன்னை நான் கிறிஸ்தவன் ஏத்துக்க முடியும், இல்லைன்னா எப்படி உன்னை கிறிஸ்தவனாக நான் பார்க்க முடியும் அப்படின்ட்டு கேட்டார். அப்ப அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சான், சரி நம்மளதான் கிறிஸ்தவனை மாற்ற முடியல, ஏன்னா நம்ம கிறிஸ்தவனா இருந்தும் கிறிஸ்தவ நம்பல, அதனால கிறிஸ்தவனை மாற்ற முடியல. அப்ப இப்படி கேட்போம், ஒருவேளை இந்த சிங்கத்தை கிறிஸ்தவனை மாற்ற சொல்லுவோம். இந்த சிங்கத்தை கிறிஸ்தவ மாத்தினா அது நம்மளை கொல்லாது இல்லையா, ஏன்னா இயேசு அடுத்தவங்களை கொலை செய்ய கூட சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அப்ப கேட்க, ஆண்டவரே என்னையே தான் மாற்ற முடியல, இந்த சிங்கத்தையாவது கிறிஸ்தவனை மாத்துங்க அப்படின்ட்டு கேட்டான். சரிப்பா நான் மாத்துறேன் அப்படின்ட்டு அந்த சிங்கத்தை கிறிஸ்தவனை மாத்தினா. அப்படியே உடனே அந்த சிங்கம் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சான். ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு சுவையான அருமையான உணவை தந்திருக்கிறேன், இந்த உணவுக்காக நன்றி இயேசுவே அப்படின்னு நன்றி சொல்லி அவனை அடிச்சு சாப்பிட்டுச்சான். ஒரு சிந்தனைக்காக சொல்லப்படுகிற ஜெபமே ஒரு கதை என்றாலும், இன்றைக்கு பெயரளவில் என் கஷ்ட நேரத்துல எனக்கு துன்பம் வர்றப்ப, ஆபத்து வர்றப்பதான் நான் ஆண்டவரை தேடக்கூடியவனா இருக்கிறேன்னா அந்த நம்பிக்கை ஒரு சரியான நம்பிக்கை கிடையாது. இன்றைக்கு நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கணும், எல்லா சூழ்நிலையும் என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது, அந்த நம்பிக்கை ஏன் எனக்கு இருக்கணும், இது எல்லாவற்றுக்கும் இன்றைய வாசகங்கள் நமக்கு பதில் தரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தை பார்க்கிறப்ப எது எடுத்தாலுமே எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எது எடுத்தாலும் சரி, இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு போன் எடுத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் மெமரி இதுல இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இன்டர்நெட் எடுத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு அதுல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே,
கார் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் மைலேஜ் கிடைச்சா நல்லா இருக்குமே, இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கார்ல இருந்தால் நல்லா இருக்குமே. இப்படி ஒவ்வொரு காரியத்திலையுமே நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுல, நாம வாங்குறதுல, நம்மகிட்ட இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த எண்ணம் தான் இன்றைக்கு சீடர்களுக்கும் இயேசுவிடத்துல வருது. இந்த நற்செய்தி வாசகம் தொடங்குறப்பவே என்ன வாசிக்கிறோம்? சீடர்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறாங்க? என்ன கேட்கிறாங்க? இன்றைக்கு நற்செய்தி வாசகம் தொடக்கத்துல எங்கள் நம்பிக்கையை இன்னும் கொஞ்சம் மிகுதியாக்குங்க, இன்னும் கொஞ்சம் மிகுதியாக்குங்க அப்படின்ட்டு கேட்கிறப்ப ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? போதும், உன்கிட்ட கடுகளவு விசுவாசம் இருந்தால், கடுகளவு நம்பிக்கை உனக்கு இருந்தால் போதும். இந்த மரத்தை பார்த்து நீ பெயர்ந்து போய் கடலில் போய் ஊன்றிக்கொள் அப்படின்னு சொன்னா அது உடனே நடந்துரும். அதனால இன்னும் நிறைய இருக்கணும், இன்னும் அதிகமா இருக்கணும்னு எந்த காரியத்தையும் நீ நினைக்க வேண்டிய தேவை கிடையாது. உன்கிட்ட இருக்கிறது கடுகளவா இருந்தாலும் அந்த நம்பிக்கை ஆழமா இருக்கணும், அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கும். அப்ப என் நம்பிக்கை ஆழமானதாக அசைக்க முடியாததாக இருக்கிற போது என்னுடைய வாழ்க்கை அந்த நம்பிக்கையை நோக்கி நகர்ந்து செல்லும். அதைத்தான் இன்றைக்கு 3 வாசகங்களை நமக்கு முன்வைக்கிறது. இந்த 3 வாசகங்களுமே ஒரு மனிதன் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தால் என்னவெல்லாம் அவனுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. முதல் காரியம், இன்றைக்கு எனக்கு ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது என்றால் என்னுடைய துன்பத்தை நான் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன உறுதியை இந்த நம்பிக்கை நமக்கு தருகிறது. என் துன்பத்தை நான் மன உறுதியோடு தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை எனக்கு கொடுக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கிறோம். இந்த முதல் வாசகம் அபகுக்கு இறைவாக்கினர் ஆண்டவரை நோக்கி புலம்புகிறார். ஒவ்வொரு இறைவாக்கினருக்கும் ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த வாரம் நான் சொன்னேன், அப்படித்தானா? இறைவாக்கினர் ஆமோஸுக்கு என்ன அடையாளம்? அவர் என்ன இறைவாக்கினர்? நீதியின் இறைவாக்கினர். இப்படி ஒவ்வொரு இறைவாக்கினருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. இறைவாக்கினர் எரேமியா துன்புறும் ஊழியர். அதே போல இறைவாக்கினர் அபகுக்கு புலம்பலுடைய இறைவாக்கினர் அப்படின்னு அழைக்கப்படுறார். ஏன்னா அவர் வாழ்ந்த காலம் அப்படி இருந்தது. இறைவாக்கினர் எசாயா வாழ்ந்த அதே காலத்தில் தான் இறைவாக்கினர் அபகுக்கும் வாழ்கிறார். ஆனால் இஸ்ராயேல் அவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார். மாறி மாறி படையெடுப்பு. இஸ்ராயேல் மக்கள் அசீரியர்கள் அவர்களை அடிமையாக கொண்டு போறாங்க. அவங்ககிட்ட அடிமையா இருந்து தப்பிச்சு திரும்பி வர்றாங்க. வந்து கண்மூடி திறக்கிறதுக்குள்ள அடுத்து பாபிலோனியர்கள் அவர்களை அடிமையா கொண்டு போயிடுறாங்க. இப்படி அடிமைத்தனத்துல உழன்று துன்பம் வேதனை இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்பதான் ஆண்டவரை நோக்கி புலம்புகிறார் அபகுக்கு. என் மக்களுக்கு ஏன் இவ்வளவு துன்பங்கள், இவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்னு புலம்புகிறார். அப்படி புலம்புகிறப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மன உறுதியோடு இரு. துன்பத்தில் மன உறுதியோடு அவர்கள் இருக்கட்டும். நேர்மையாளர்கள் தங்கள் நம்பிக்கையால் வாழ்வடைவார்கள். அதுதான் இன்று இறுதியாக ஆண்டவர் தருகிற செய்தியாக இருக்கிற முதல் வாசகத்திலே. நேர்மையாளர்கள் தங்கள் நம்பிக்கையால் வாழ்வடைவார்கள். ஆக அந்த நம்பிக்கை, மன உறுதி ஒரு மனிதனுக்கு இருக்கிற போது அவன் கண்டிப்பாக அவனது வாழ்வு நன்றாக இருக்கும். இன்னைக்கு நம்முடைய இயல்பா எப்படி இருக்கிறோம்? மகிழ்ச்சியா இருக்கிறப்ப, சந்தோஷமா இருக்கிறப்ப, வாழ்க்கையில எல்லாம் கிடைக்கிறப்ப நாம நம்பிக்கையா இருக்கிறோம். அந்த நம்பிக்கை ஒரு பெரிய காரியம் கிடையாது. ஆனா எப்போ நம்ம வாழ்க்கையில நாம நினைக்காதது நடக்குதோ, நாம விரும்பாத காரியம் நடக்குதோ, நாம் விருப்பத்திற்கு எதிரான காரியம் நடக்கிறதோ, துன்பத்தில் இருக்கிறோமோ, வேதனையில் இருக்கிறோமோ, விபத்து நடந்திருக்கிறதோ, நோயில் இருக்கிறோமோ, அந்த நேரம் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அந்த நேரத்தில் நம்பிக்கை தளர்ந்து போகிறோமா? அந்த சூழ்நிலையிலும் ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கிற போது கண்டிப்பாக நான் ஆண்டவரோடு இணைந்த வாழ்க்கை வாழ முடியும். பழைய ஏற்பாட்டிலே யோபு என்கிற ஒரு நேர்மையாளரை பார்க்கிறோம். அவர் வாழ்க்கையில அத்துணை துன்பங்கள் வருகிற போது, அத்துணை சோதனைகளை அவர் எதிர்கொள்கிற போது கடைசி வரைக்கும் அவர் நம்பிக்கை இழக்கவே இல்லை. அந்த நம்பிக்கை தான் ஆண்டவர் அத்துணையும் 2 மடங்காக அவருக்கு திருப்பி கொடுக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு கடைசியாக கடவுள் அபகுக்கிட சொல்லுகிறார், நேர்மையாளர்கள் தங்கள் நம்பிக்கையால் வாழ்வடைவார். இன்றைக்கு என் வாழ்க்கையில நான் நேர்மையா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன்,
கடவுளுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், ஆனால் துன்பத்தை அனுபவிக்கிறேன், எனக்கு வேதனை வருகிறது, பிரச்சனை, நோய், இதற்கு மத்தியிலும் நான் நம்பிக்கை தளராமல் இருக்கிற போது கண்டிப்பாக நான் வாழ்வடைவேன். அந்த உறுதியை இன்றைக்கு தருகிறது. ஆக சோதனை நேரத்திலே என் நம்பிக்கை சோதிக்கப்படுகிறது. அந்த சோதிக்கப்படுகிற போது நான் மன உறுதியோடு தளராத உள்ளத்தோடு இருக்கிற போது கண்டிப்பாக யோபுவை போல நம்முடைய வாழ்வும் கடவுளுக்கேற்ற ஒரு வாழ்வாக மாறுகிறது. இரண்டாவது, நான் ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கிற போது என்னால் எதையும் சாதிக்கக்கூடிய அந்த திறனை, ஆற்றலை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு சமூகத்தில் எடுத்து பார்க்கிற போது சாதித்த அத்துணை பேருமே நம்பிக்கையினால் தான் சாதித்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்த பணமோ பொருளோ அது அவர்களுக்கு சாதனையை கொடுக்கவில்லை. அத்துணை பேரையுமே நம்ம எடுத்து பார்த்தோம் என்றால் வாழ்க்கையிலே அவர்களை சாதித்தது நம்பிக்கையை கொண்டுதான். எத்தனையோ பேரை சொல்லலாம். இன்றைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய பணக்காரராக அம்பானி எடுத்துக்கொண்டோம் என்றால், திருபாய் அம்பானி சாதாரண ஒரு பெட்ரோல் பல்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். என்னால் முடியும் என்று அவர் கொண்டிருந்த அந்த ஒரு நம்பிக்கை இன்றைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பணக்காரராக மாற்றியது. இன்றைக்கு அவங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு, அது ரெண்டாவது. ஆனால் அவருடைய இப்போ அவர் உயிரோடு இல்லை, திருபாய் அம்பானி. அவருடைய வாழ்க்கை ஒரு ஜீரோவில் இருந்து ஆரம்பிச்சது. இன்றைக்கு உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ அறிவியல் காரியங்களை கண்டுபிடித்தவர்களை எடுத்து பார்த்தோம் என்றால் நம்பிக்கை. தாமஸ் ஆல்வா எடிசன் அத்துணையும் அவருடைய ஆய்வுக்கூடமே எரிந்து சாம்பலாய் போனது. அவற்றை கையில் இருந்த மூலதனம் அவர் சொல்லுவார், இதெல்லாம் எனக்கு மூலதனம் இல்லை, என்னுடைய மூலதனம் என்னால் முடியும் என்கிற நம்பிக்கை. திரும்பி அத்தனையும் அவர் கட்டி எழுப்புகிறார். இப்படி அத்துணை பேருடைய சாதனைக்கு பின்னாலும் அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை தான் காரணமாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு 2ஆம் வாசகத்துல பவுலடியாருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். பவுலடியார் பல முறை மீண்டும் மீண்டும் சொல்லுவார், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கை அவர்கிட்ட இருந்துச்சு. எனக்கு வலுவூட்டுகிறவர் என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும். அதை சாதித்து காட்டினார். இன்றைக்கு திருச்சபையினுடைய ஒரு தூணாக நின்று கொண்டிருக்கிறார் என்றால், இன்றைக்கு உலகம் முழுக்க நற்செய்தி பரவி இருக்கிறது என்றால் அது பவுலடியார் தான். அந்த பவுலடியார் சொல்லுவார், எனக்கு இத்தனை ஆற்றலை கொடுத்தது நான் ஆண்டவர் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கை மட்டும்தான் என்று சொல்லுவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய நம்பிக்கை இருக்கிறதா? கடவுளை, ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்புகிறோம்? நான் நம்புகிற போது, என்னை நம்புகிற போது, என் ஆண்டவரை நம்புகிற போது எதையும் என்னால் செய்ய முடியும் என்கிற அந்த ஒரு ஆற்றலை கடவுள் நமக்கு தருகிறார். மூன்றாவது, மிகச் சிறப்பாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு குறிப்பிடுவது போல, கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை இருக்கிற போது, அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிற போது நம் கடமையை செய்வோம், அதற்கான பலனை எதிர்பார்க்க மாட்டோம். இந்த ஆண்டவர் இயேசு இந்த நம்பிக்கையை பற்றி பேசுகிற போது அந்த உதாரணத்தை சொல்லுகிறார், ஓமையை சொல்லுகிறார். ஒரு வேலைக்காரர் பணியாளர் வீட்டில் இருக்கிறார். வீட்டு தலைவன் வருகிற போது அவர் உண்டு குடிக்கும் அளவுக்கும் அத்தனையும் அவர் செய்து கொடுக்கிறார். எல்லாம் நிறைவேற்றிய பின், யான் என்னுடைய பணியைத்தான் செய்தேன் என்று யார் தன்னை தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்கள் தான் கடவுளுக்கு முன்னால் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சுட்டி காட்டுகிறார். அப்போ கடவுள் மீது ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிற போது நமக்கு இருக்கிற இன்னொரு மனநிலை, வாழ்க்கையில் எனக்கான கடமைகளை எல்லாம், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை எல்லாம் நான் நிறைவேற்றுகிற போது ஒருபோதும் அதற்கான ஆதாயத்தை, பலனை நான் எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டேன். ஆனா இன்றைக்கு உலகம் அப்படி தலைகீழாக இருக்கிறது. சின்ன காரியம் செஞ்சாலும் எனக்கு இதனால என்ன லாபம், இதனால எனக்கு என்ன ஆதாயம், எதை செய்தாலும் அதனால் எனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு உலகத்தில் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளுக்கு செய்கிற காரியத்தில் கூட அதனால் எனக்கு என்ன ஆதாயம் என்கிற அந்த ஒரு மனநிலையில் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் கடவுள் மீது உண்மையிலேயே ஒரு ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையோடு வாழ்கிற போது, இயேசு இன்றைக்கு குறிப்பிடுவது போல, எல்லாமே கடவுள் எனக்கு தந்தார், கடவுள் தான் நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட எதையுமே எதிர்பார்க்க மாட்டோம். நான் மட்டுமல்ல, அத்துணை மதங்களும் அதைத்தான் சொல்லுகிறேன். பகவத்கீதையில் பார்க்கிறோம், நிஷ்காம கர்மா என்கிற அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது, கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இன்றைக்கு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் செய்கிற ஒரு காரியம், கடமையை செய்வார்கள், பலனை எதிர்பார்ப்பார்கள். அந்த பலன் தங்களுக்கான பலன் அல்ல, எதிர்கால தலைமுறையினருக்கான பலன். உதாரணத்துக்கு, நம்பிக்கையோடு நான் ஒரு மரத்தை நட்டு வைக்கிறேன்,
அதனால எனக்கு எந்த பலனும் கிடைக்க போவது கிடையாது. ஆனால் என்னுடைய எதிர்கால தலைமுறையினர் அதற்கான பலனை பெற்றுக் கொள்வார்கள். இன்றைக்கு நான் பயன்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களும், தண்ணீரை சிக்கனமாக செலவழிக்கிறேன், தண்ணீரை சேமிக்கிறேன், மின்சாரத்தை சேமிக்கிறேன், அதனால் எனக்கு பலன் கிடைக்காவிட்டால் கூட எதிர்கால தலைமுறையினர் அதனால் பலன் பெற்றுக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இயல்பாகவே உருவாக ஆரம்பித்துள்ளது. நான் என்ன செஞ்சாலும் என்னை முன்னிறுத்தாமல், எனக்கு ஆதாயம் என்பதை முன்னிறுத்தாமல், அடுத்தவர்களை முன்னிறுத்தி அடுத்தவருக்கு என்ன நல்லது நடக்கும் என்பதை முன்னிறுத்தி என்னுடைய சிந்தனை இயல்பாகவே இருக்கும். அது கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களால் தான் செய்ய முடியும். எனவே இன்றைக்கு இந்த 3 காரியங்களையும் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவருமே நிறைவேற்றுகிறார். நாம் அத்தகைய நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா? நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னுடைய துன்ப வேளையில், சோதனையிலே நான் உறுதியோடு, மன உறுதியோடு நான் இன்றைக்கு இருக்கிறேன் என்றால் என்னிடத்திலே நம்பிக்கை இருக்கிறது, கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. இந்த கடுகளவு விசுவாசம், அந்த தரமான விசுவாசம் அது எனக்கு இருக்கிறது. எந்த துன்பம் வந்தாலும் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடிகிற மன உறுதி எனக்கு இருக்கிறது என்றால் நான் அந்த விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கடவுள் இருக்கிறார், என்னால் எதையும் செய்ய முடியும் என்கிற அந்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம் எனக்குள் ஆழமாக இருக்கிறது என்றால் நான் அதே நம்பிக்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் எதை செய்தாலும் எனக்கான ஆதாயத்தை எதிர்பாராமல் அடுத்தவருக்கு நல்லது நடக்கட்டும் என்கிற அந்த மனப்பான்மையோடு நான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறேன் என்றால் கண்டிப்பாக கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். எனவே இத்தகைய நம்பிக்கையை ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, இன்றைக்கு சீடர்கள் கேட்டது போல என் நம்பிக்கையை நீர் மிகுதியாக்க வேண்டாம். எனக்கு இருக்கிற அந்த கடுகளவு நம்பிக்கை ஆழமான, அசைக்க முடியாத தரமான நம்பிக்கையாக இருக்கட்டும். அந்த நம்பிக்கையில் என்னுடைய வாழ்க்கை நகர்த்தி செல்லக்கூடிய ஆற்றலை எனக்கு தாரும் என்று கேட்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். இதோ நமது நம்பிக்கையை கேட்டிருக்கிறோம். ஆழமான, அசைக்க முடியாத நம்பிக்கையோடு ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறார் என்ற அந்த ஒரு விசுவாசத்தோடு நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுகளை ஆண்டவருடைய பாதத்திலே எடுத்து வைப்போம். பணிக்குருத்துவத்துக்காக அழைப்பினையை பெற்று திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர் பெருமக்கள், குருகுலத்தார், துறவரத்தார் ஆகியோரும் பொது குருத்துவத்தில் பங்கு பெறும் இறைமக்கள் யாவருமே தங்களுக்குரிய கடமைகளை செய்யவும் எந்த நிலையில் இருந்தாலும் பெருமை பாராட்டாமல் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்கிற தாழ்ச்சி நிறை மனநிலையோடு வாழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை மன்றாடுகிறோம். யூப்ளி ஆண்டினை கொண்டாடி வருகிற நாங்கள் அனைவரும் நம்பிக்கையுடையவரே, தம் நம்பிக்கையினால்
நேர்மையுடையவரே தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர் என்கிற முதல் வாசக கூற்றின்படி இறை நம்பிக்கையின் வேரூன்றியவர்களாய் அன்பு செயல்களில் திகழ்ந்தவர்களாய் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் திகழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுமையை ஏன் பார்க்க செய்கின்றீர், கேட்டினை ஏன் காண செய்கின்றீர் என அபகூக்கு நூலில் விவரிக்கப்படும் சூழலில்தான் இன்றைய உலகம் சிக்கித் தவிக்கின்றது. போர் சூழல்கள் முற்றிலும் நீங்கவும், வன்முறை கலாச்சாரம் முடிவுக்கு வரவும், பேதமைகள் பிளவுகள் அறவே ஒழியவும், அமைதியின் அரசு உலகெங்கும் உதிக்கவும், ஆட்சி செய்வோரும் தலைமை பொறுப்புகளில் இருப்போரும் குடிமக்கள் நாங்களும் நாளுமே உழைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் கடுகளவு நம்பிக்கை இருந்தாலும் அற்புதங்களை காண இயலும் என்கிற நற்செய்தியை முழுமையாய் நம்பிடவும், துன்ப சூழலிலும் உறுதியாயிருந்திடவும், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுள் கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்கு சான்று பகர்வதிலும் நற்செய்தியின் பொருட்டு துன்புறுவதிலும் திடமாயிருந்து மறைபணியாற்றும் அனைவரையும், குறிப்பாக வேத போத நாடுகளிலும் நற்செய்தி பணியாற்றுவோரையும் நீர்தாமே உமது உறுதி தரும் ஆவியால் நிரப்ப வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, எங்கள் துன்ப நேரத்தில் மன உறுதியோடு இருக்கக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்க்கையில் எங்களால் எதையும் செய்ய முடியும் என்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு தாரும். எங்களது கடமைகளை செய்து பலனை எதிர்பாராமல் அடுத்தவர் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு மனநிலையை கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். உனக்கென நான் தரும் காணிக்கையே உமக்குடன்
அன்புக்குரியவர்களை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு நடத்துறங்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து எங்கள் அன்னை லூர்து அன்னையோடு இணைந்து நாங்கள் கொண்டாடும் இப்பலியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மென்மையை கண்டு நாங்களும் வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக எங்கள் பாதுகாவலில் லூர்து அன்னையினுடைய நினைவை கொண்டாடும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியார் அன்னையினுடைய தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் சிறப்பாக இந்த முதல் சனி திருப்பலியை இன்றைய நாளை ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அமல்ராஜ் பெல்சி குடும்பத்தாரை நிறைவாக ஆசிர்வதித்தரலும். மேலும் இன்றைய திருப்பலியை ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கிற ஜெயக்குமார் விக்டோரியா குடும்பத்தாரையும், ஹெலினா செலினா குடும்பத்தாரையும், மரியதாசன் குடும்பத்தாரையும் நீ நிறைவாக ஆசிர்வதித்தரலும். இதோ திருமுன்னால் மண்டையிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உன் பிள்ளைகள் அனைவரையும் உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துவும் திருமுக ஒளியில் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், எங்கள் லூர்து அன்னை, அவருடைய கணவரான புனித வளனார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். கடகளவு நம்பிக்கை இருந்தால் போதும் என்று நம்பிக்கையோடு வாழ நம்மை அழைக்கிறவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். Bye.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவிலா தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீயோரிடமிருந்து என்னை காத்தருளும். இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இன்று நம்முடைய பாதுகாவலி லூர்து அன்னையினுடைய மாதத்தினுடைய முதல் சனி நவநாள் வழிபாடுகளை நாம் சிறப்பித்திருக்கிறோம். இன்றைய நவநாள் வழிபாடு நவநாள் திருப்பலியை பொறுப்படுத்து அதைத் தொடர்ந்து இன்று திருப்பலி முடிந்தவுடன் நமக்கான உணவையும் தருகின்றவர்கள் திருவாளர் அமல்ராஜ், திருமதி பெல்சி குடும்பத்தார். எனவே அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, கடந்த மாதத்திலே ஒரு சில தேவைகளை நாம் முன்னிறுத்தி கேட்டுக்கொண்டோம். உடனடியாக 2 பேர் முன் வந்து விட்டார்கள். இருக்கைகள் நமக்கு தேவைப்படுகிறது, சேர் தேவைப்படுது, ஒரு 20 சேர் தேவைப்படுது என்று கேள்வி கேட்டோம். திருப்பலி முடிந்தவுடன் திருவாளர் தயாளன் நான் பொறுப்படுத்த உடனடியாக அதை செய்து தருகிறேன் என்று செய்து கொடுத்திருக்கிறார். எனவே அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்திற்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல மிக்கேல் குடும்பத்தார் உடனடியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே மிக்கேல் குடும்பத்தாருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்று. அன்புக்குரியவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் நமக்கான அன்புணவு தரப்படும். அதில் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி முடிந்தவுடன் நமக்கான விவிலிய கேள்வித்தாள்கள் தரப்படும். குடும்பத்திற்கு ஒரு கேள்வித்தாள் நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனை எழுதி தர வேண்டும். எல்லா குடும்பத்திற்கும் ஒரு கேள்வித்தாள் கண்டிப்பாக தரப்படும். எனவே அதை பெற்றுக்கொண்டு எப்போ திருப்பி கொடுக்கலாம்? எத்தனை நாள் தேவைப்படுது? ஏற்கனவே தொடக்க நூல் வாசித்திருப்பீங்க, அப்படிதானா? இந்த கேள்வித்தாளை வச்சு அதற்குரிய பதிலை தான் நீங்கள் தேடி எடுக்கணும். அவ்வளோதான். ஒரு வாரம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அந்த கேள்வித்தாள்களை திருப்பி தரலாம். அதே போல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் விவிலிய ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இந்த வாரம் வைக்கலாம் என்று நினைத்தோம். திருவிழாக்கள் இப்படி பல காரியங்கள் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. எனவே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை விவிலிய ஞாயிறாக நாம் சிறப்பிக்கிறோம். எனவே அந்த நாளிலே திருப்பலிக்கு முன்னால் விவிலிய பவனி, நம்முடைய ஆலயத்தை சுற்றி விவிலிய பவனி வந்து நாம் விவிலிய ஞாயிறை சிறப்பிப்போம். எனவே எல்லாருமே சரியான நேரத்திற்கு திருப்பலி தொடங்குவதற்கு முன்னரே சாமியார் பிதாஸ்தன் போட்டதுக்கு அப்புறம் வீட்டில இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மனநிலை இல்லாமல் சரியான நேரத்திற்கு வந்து விவிலிய பவனியிலும் பங்கெடுத்து விவிலிய ஞாயிறை சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த விவிலிய ஞாயிறை அடுத்த வாரத்திலே மறைக்கேள்வி பிள்ளைகள் விவிலிய ஞாயிறை சிறப்பிப்பார்கள் அடுத்த வாரம். அதனால விவிலிய பவனி இது எல்லாத்தையுமே சிறப்பாக செய்ய வேண்டும். விவிலிய பவனி செல்ல இருக்கிறோம். அதனால தயவு செய்து எல்லாரும் கையில் விவிலியத்தோடு வாருங்கள். விவிலிய ஞாயிறை சிறப்பிக்கிறோம். எனவே அனைவரும் விவிலியத்தோடு வரவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை போல் திருப்பலி முடிந்தவுடன் கலப்பு இதழ் வந்துவிட்டது. எனவே கலப்பு இதழை பெற்றுக்கொள்ளவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, குடும்ப அட்டை ஏற்கனவே குடும்ப அட்டைக்கான இந்த படிவம் எல்லாருக்கும் தரப்பட்டிருக்கிறது. அதனை நிரப்பியவர்கள் அருள் கூர்ந்து தரவும், அந்த நீங்கள் நிரப்பியதை வைத்துதான் குடும்ப அட்டையில் எழுத வேண்டும். எனவே ஒருவேளை இன்னும் அந்த அட்டை பெற்றுக்கொள்ளாமல் நிரப்பாமல் இருப்பவர்கள் இருக்கிறீர்கள் என்றால் உடனடியாக அதை பெற்று நிரப்பி தரவும். இந்த மாதத்திற்குள் அத்தனை பேருக்கும் குடும்ப அட்டை கையில் கொடுக்கப்பட வேண்டும். இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ள எல்லாருக்கும் முடிக்கணும். எனவே அருள் கூர்ந்து இந்த அட்டையை நிரப்பியவர்கள் உடனடியாக அதை தரவும். இன்னும் ஒருவேளை யாரும் இந்த அட்டை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்றால் அருள் கூர்ந்து பெற்று உடனடியாக நிரப்பி தரவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி மன்றாட்டிற்காக எழுந்திருப்போம்.
நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். எங்கள் பாதுகாவலை லூர்து அன்னையின் பரிந்துரையால் நாங்கள் கிறிஸ்துவாக மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூர்து அன்னையின் பரிந்துரையை பெற்றவர்களாக நம்பிக்கையோடு வாழ சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே.